ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இந்த படம் லாஸ்ட் மந்த் February 23 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜ்ல டப் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா குஞ்சச்கோ போபன், பிரியாமணி, விஷாக் நாயர், வைசாக் சங்கர், ஜெகதீஷ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஜித்து அஷ்ரப்ன்ற ஒரு டெபியூட்டன் டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ ஷாயித் கபீர்ன்ற ஒரு ரைட்டர் தான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நயா டு ஜோசப் இந்த மாதிரியான ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்களுக்கு வந்து லைக் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் எழுதின ஒரு ரைட்டர். மெயினா இந்த படத்தோட கதைன்றது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சின்ன கேஸ் ஒன்று வருது. ஜஸ்ட் ஒரு செயின் த்ரெட் போன ஒரு கேஸ். ஒரு பஸ்ல இருந்து ஒரு 2 லேடிஸ் வந்து ஸோ இந்த 2 லேடிஸ் தான் என்னோட செயினை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு வயசான லேடி அங்கிருந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த செயினை வச்சு ஃபர்தரா செயின் இங்க அங்கன்னு சுத்தி ஸோ அந்த செயின் மூலியமா நிறைய லூப் ஹோல்ஸ் கிடைச்சு அது வந்து நம்ம ஹீரோ குஞ்சச்கோ போபனோட பாஸ்டுக்கு அவரோட லைஃப்லயும் அது லிங்க் ஆகி இன்னொரு 2 பேரோட லைஃப்லயும் அது லிங்க் ஆகி ஒரு மாதிரி ரைட்டிங்ல சூப்பரா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரியா அந்த மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி. மெயினா அந்த செயின் அதை வச்சு அந்த அந்த ஸ்டோரியை சூப்பரா டெவலப் பண்ணியிருந்தாரு டேரக்டர். மெயினா அதுல வந்து பாத்தீங்கன்னா குஞ்சச்கோ போபன் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா செம நீட்டா நடிச்சிருந்தாரு. படம் ஃபுல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடான ஒரு கேரக்டர். படத்தோட ஸ்டார்டிங்ல தான் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி லைக் ஒரு கொடூரமான ஒரு போலீஸ் கேரக்டர் மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக அவரோட அந்த ஒரு எமோஷனல் பேக்ரவுண்ட் அது எல்லாமே வரும். பிளஸ் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவரோட மேனரிசமா இருக்கட்டும், அவரோட அந்த ஒரு ஸ்டன்ட் சீன்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஸ்டண்ட் வரும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டன்ட் சீன்ஸ் 2 ஸ்டன்ட் சீன்ஸ் கிட்ட வரும். ஒன்று செகண்ட் ஹாஃபோட மிட்ல வரும், இன்னொரு கிளைமேக்ஸ்ல வரும். அந்த இடங்கள்லாம் ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் பிரமாதமா பண்ணியிருந்தாரு. எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா சூப்பரா நடிச்சிருந்தாரு. கொஞ்சம் போகணும் அவர் படங்கள்னாலே மலையாள படங்கள் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் சூஸ் பண்ணி நடிக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா எடுப்பாரு. நல்ல கான்செப்ட்ஸா எடுத்து நடிப்பார். நல்ல படங்களை மட்டும் தான் சூஸ் பண்ணி நடிப்பாருன்ற போது இந்த படம் மேல எனக்கு அது சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பார்க்கலான்றது. பட் ஒரு நல்ல ஆக்டிங் அவருக்கு ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு படத்தை. அவரோட கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லீட் கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி பிரியாமணி அவங்க இதுல வந்து பொம்பனுக்கு ஒய்ஃபா ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். பட் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பெஷக் நாயர் அவருக்கு வந்து ஒரு மெயின் வில்லனான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் நீங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட கேடுகட்ட கேரக்டர்லாம் உங்க படத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் அவர்கிட்ட பெருசா அந்த அளவுக்கான வில்லனிசம் இந்த படத்துல எதுவும் இல்லை. ஓரளவு அப்படியே படம் ஃபுல்லா முறைச்சுட்டே இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வருது. அதே மாதிரி வைசாக் சங்கர் அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டிஒய்எஸ்பியா பண்ணிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டிஎஸ்பியா வந்து இவர் இருக்காரு குஞ்சச்கோ போபன். அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அவர் கேரக்டர் ரொம்ப சிம்பிளான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஜெகதீஷ் அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் கண்டக்டரா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. அவரோட கேரக்டர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தை சுற்றி. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. மெயினா ஜேக்ஸ் விஜயோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவா இல்லை இந்த படத்துல. பட் நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சவுண்ட் டிசைன் ஒர்க் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க. எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது படத்துல. அதே மாதிரி ராபி வர்கீஸ் ராஜோட சினிமாடோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா படம் பூரா ஒரு 70-80% மூவி வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தான் நடக்குது. அந்த ஒரு கலரிங், அந்த ஒரு டிஐ ஒர்க் இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமா இருக்கட்டும், ரொம்ப நல்லா அந்த ஒரு த்ரில்லர் மூவிக்கு எந்த மாதிரியான ஒரு டோன் இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து சினிமாடோகிராஃபிலாம் நீட்டா பண்ணியிருந்தாரு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா சங்கன் சக்கோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒரு 2.25 மணி நேரத்துல ரொம்ப கிறிஸ்பன் நீட்டா வந்து படத்தை வந்து எடிட் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ படம் டியூரேஷன் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். பெருசா அந்த அளவுக்கு எதுவும் லேக் இல்லாத அளவுக்கு ஓரளவு அந்த கதைக்குள்ள நீட்டா கொண்டு போய் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு லூப்ஸா வெளியே எடுத்து ரொம்ப சூப்பரா அவரோட எடிட்டிங்ல ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி நல்ல ஒரு நான்லீனியர் டைப்ல தான் லைட்டா படம் போகும். பட் ஆனா நல்ல ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. மெயினா வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஷாயிக் கபீர் அவர் வந்து ஆல்ரெடி வந்து நயா டு ஜோசப் இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த 2 படங்களுமே ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான். அந்த ஒரு பேட்டர்ல தான் இந்த படம்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது அவரோட ரைட்டிங் வந்து படத்துல வந்து. ஏன்னா வந்து ஸ்கிரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருந்தாரு. மெயினா படத்துல நிறைய இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மூவ் ஆகுது. பிளஸ் அந்தந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்னொன்று லீட் எடுத்து பிளஸ் அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போய் கிளைமேக்ஸ் போய் முடியுதுன்ற போது அந்த இடத்துல ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் இருந்தது. எங்கேயும் பெருசா அந்த அளவுக்கு லேக் ஆகாத அளவுக்கு நீட்டா ரைட்டிங்ல பண்ணியிருந்தாரு. மெயினா டேரக்டர் ஜித்து அஷ்ரப் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா நீட்டா இருக்காரு. மெயினா அவங்க எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் தான் எடுப்பாங்க. இதுவும் ஒரு சிம்பிள் பட்ஜெட் படம் தான். அதனால ரொம்ப நல்ல நீட்டா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே எங்கேயும் வந்து லைக் போர் அடிக்காத அளவுக்கு ஒரு சில சீன்ஸை கொண்டு போயிருக்காரு. சின்னதா படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா ஒன்ஸ் அந்த ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல இந்த படத்துக்குள்ள உட்காந்துட்டீங்கன்னா அங்கிருந்து படம் நீட்டா கதைக்குள்ள நீங்க இன்வால்மெண்டோட பாப்பீங்க. அடுத்து என்ன நடக்கும்ன்றது. அது டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வச்ச ட்விஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. மெயினா அந்த படத்தோட பாசிட்டிவா நான் பார்த்த விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட். லைக் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு கான்செப்ட். ஒரு ஃப்ரெண்டை கொன்ன ஒருத்தரை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. எந்த மாதிரி போய் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா போய் வயலண்டிக்கா எடுக்கிறாங்கன்றது தான் கதை. அவர் ரொம்ப நல்லா நீட்டா சொல்லியிருந்தாரு. டேரக்டருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ள வச்சு ரைட்டிங்கா இருக்கட்டும், பிளஸ் வந்து அந்த ஒரு
லைக் ஒவ்வொருத்தரோட கேரக்டரைசேஷனா இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேரோட ஸ்டோரி வந்து ஒரு பெர்சனால தான் அந்த 3-4 பேருக்கு அந்த ஒரு ஸ்டோரி வருது. இந்த 4 பெர்சன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன லிங்க் அண்ட் லூப் ஹோல்ஸ்லாம் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. ரைட்டிங் உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங். ஏன்னா வந்து ஷாஹித் கபீர் மாதிரி ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ரைட்டர் வச்சிருந்தது ஒரு பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. மேக்கிங்காவும் வந்து ஜித்து அஷ்ரஃப் வந்து ரொம்ப நல்லா நீட்டா ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காகவும் வச்சு முடிச்சிருந்தாரு படத்தை. ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்த்தேன். பட் இன்னும் நல்ல நீட்டான ஒரு படம் தான். இந்த படம் ஆக்சுவலி தியேட்டர்ல வரும்போது அப்ப எல்லா இடத்துலயும் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வியூஸ் இருந்தது. ஸோ படம் சூப்பரா இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரி. அப்ப நல்லா பார்க்கலாம், சரி ஓடிடில வந்தோம்னா பார்க்கலாம்னு பார்த்திருந்தேன். இப்ப Netflixல இது எல்லாரோட ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து மல்டி லாங்குவேஜ் செட்டப் மாத்தி கூட படத்தை நீங்க பார்க்கலாம் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும். நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா இந்த மாதிரியான கிரைம் த்ரில்லர், இந்த மாதிரியான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். கண்டிப்பா போயிட்டு எல்லாரும் போயிட்டு Netflixல ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த வீக்கெண்ட் போய் பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் இது. ஸோ இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. போய் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் பெருசா எதுவுமே நெகட்டிவா எனக்கு படல. ஏன்னா வந்து ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்லா நீட்டா ஆடியன்ஸ் எங்கேஜ்மென்ட்டா கொண்டு போற மாதிரியான ஒரு படம் தான். கதையும் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. பட் ஆனா அது அவ்வளவு நல்ல நீட்டான மேக்கிங்ல பண்ணனால எனக்கு பெருசா நெகட்டிவ் எதுவும் இந்த படத்துக்கு வரல. போய் பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.